Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். அம்மா பாப்பாக்கு என்னாச்சு? சாப்பிட்டது விஷமா மாறிடுச்சுமா. விஷமா மாறிடுச்சா? அக்கா கெட்டு போன சாப்பாட்டை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலையே. இல்லக்கா, உங்களுக்கே தெரியாம நீங்க ஏதாவது கொடுத்திருப்பீங்க. ஐயோ இல்ல மல்லி, இவளுக்கு வீட்ல கூட எதுவுமே சாப்பிட கொடுக்கல. என்னக்கா சொல்றீங்க? அம்மா இத பாருங்க, இது அவங்க தப்பு இல்லம்மா. இதோட 7-8 குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு. நான் தான் மருந்து கொடுத்துட்டு வரேன். எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? இந்த பிரச்சனை எல்லாம் நீ வேலை பாக்குற ஸ்கூல்ல இருந்து வர்றதுதான். உன் முதலாளி பணவெறி பிடிச்சி அலையிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இந்த ஏழை குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க. ஏழை பிள்ளைங்க படிக்க வரணும்னு கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறாங்க. உன் முதலாளி மாதிரி பணவெறி பிடிச்சவங்க குழந்தைங்க சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரி கேவலத்தை பண்ணிடுறாங்க. மனசாட்சியே இல்லாம சின்ன குழந்தைங்களை இப்படி பண்ணவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்கள எதிர்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. சரி அத கொடுப்பா, நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. சரிம்மா. பாப்பா இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லையாம்மா? பாட்டிமா, ஏன் ஒண்ணும் பண்ண முடியாது? பணம் வச்சிருக்கிறவங்க திங்கக்கிழமைய சனிக்கிழமைன்னு சொன்னா கூட நாம சரின்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் சாமி நேர்ல வராது, அதுக்கு பதிலா யாரையாவது அனுப்பி வைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி யாரையாவது அனுப்பி வச்சு இவங்கள கேட்டா தான் உண்டு. வரேம்மா. உனக்கு எப்போ என்ன தேவைனாலும் என் ஆபீஸ்க்கு வா, நான் செய்றேன். செல்லக்குட்டி. ஹாய் செல்லம். ஹாய் டாடா. எந்திரிச்சிட்டீங்களா? இல்லையே, பேபிக்கு இன்னும் தூக்கம் கண்ணுல இருக்கு போலயே. கொஞ்சம் இருக்கு, ஆனா பரவாயில்ல டாடா, எந்திரிச்சிட்டேன். சரி, அப்போ பேபி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்களா? அப்படியா? அப்ப நம்ம எங்கேயாவது வெளிய போறோமா டாடா? எஸ் பேபி. எங்க டாடா போறோம்? சரி, நீயே கெஸ் பண்ணு. பீச், அப்ப ஸ்விமிங் பூல்? நோ, ஆனா அது உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். செம்மொழி பூங்கா? எஸ். ஏய் ஜாலி 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 ஜாலி. ஐ லவ் யூ டாடா. லவ் யூ லவ் பேபி. யூ. சரி, இப்போ நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்களா? கம் ஆன். யா. சான் போங்க. இன்னைக்கு அவ அம்மா இறந்துட்டாங்கிற விஷயத்த நான் வெண்பா கிட்ட சொல்ல போறேன். நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். ஏய் வெண்பா நில்லு. டாடா பபிள்ஸ். ஓ. எவ்வளவுங்க? 20 ரூபா சார். சரி உனக்கு கொடுங்க. வாங்கலாமா? தேங்க்யூ சார். ஏய் யா. டாடா ஐஸ்கிரீம். 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. இது இல்ல, வெண்ணிலா. அது வேண்டாமா? இந்தாங்க காசு இந்தாங்க. நல்லா இருக்கா? இந்தாங்க டாடா, சாப்பிடுங்க. எப்படி டாடா இருக்கு? இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. ஏ எங்க வெண்பாவை காணோம்? வெண்பா.
வெண்பா எங்க போனாங்க? வெண்பா வெண்பா எங்க? வெண்பா வெண்பா தோ கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா. ஆமா. வெண்பா என்னடா? இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வெண்பா, இந்தாங்க, தண்ணி குடிங்க. குடிங்க, மெதுவா மெதுவா. ஏண்டா, நான் ஒருத்தன் உனக்கு பக்கத்திலே இருக்கேன், அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளவு விக்கல் வருது? வேற யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க. யார் அது? எனக்கே தெரியாத ஆளு. யாருன்னு எனக்கு தெரியுமே. யார் அது ஒண்ணு நினைக்கிறது? யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வித்யா பாட்டி இல்லன்னா சுப்பிரமணி தாத்தா, அத்தை மாமா. அவங்களாம் என்ன நினைப்பாங்களா? நீங்களும் நானும் வீட்ல இல்லைன்னா அவங்க எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஆனா அவங்களும் இல்லைன்னா வேற யாரும் உன்னை நினைக்கிறதுக்கு இருக்கா? ஒருத்தங்க இருக்காங்க டாடா, அவங்க தான் என்ன நினைச்சிருக்கணும். யார் அது? மல்லி ஆன்ட்டி. எனக்கு அவங்க நினைப்பு வந்த மாதிரி அவங்களுக்கும் என் நினைப்பு நிச்சயமா வந்திருக்கும் டாடா. என் குழந்தை ஆபத்துல இருக்கா, காப்பாத்துன்னு என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப நான் தான் உனக்கு அம்மா. அந்த குழந்தைய அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துட்டோமே. அவ அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒப்படைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நாம நினைச்சதெல்லாம் செய்யற மாதிரி ஆண்டவன் நம்மள வச்சிருக்கான். கடவுளே, அந்த குழந்தை சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். அவ அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும். மல்லி ஆண்டி தான் உன்னை நினைப்பாங்கன்னு எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? அந்த மல்லி ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க டாடா. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாடா விடவா? தெரியல டாடா. ஊருக்கு போனவங்க என்னை காப்பாத்தினோன்னு என் கூடயே வந்து அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க டாடா. நான் டாடா கிட்ட போகணும்னு அழுதுட்டே இருந்தேனா, அப்பதான் நான் டாடான்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. உங்களை மாதிரி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க டாடா. எனக்கு கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சாங்க. நீங்க தினமும் ஒரு மொக்க கதை சொல்லுவீங்களே, அதை விட அவங்க சூப்பரா கதை சொன்னாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது வானத்து தேவதையே வந்து உன்னை காப்பாத்துன மாதிரி இருக்கு. என்ன டாடா, உங்களை நீங்க ஏஞ்சல்னு சொல்றீங்க? ஒரு ஆபத்தான கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன காயம் கூட படாம உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என்கிட்ட சேர்த்திருக்காங்கல்ல, அப்ப அவங்கள நம்ம தேவதன் தானே சொல்ல முடியும். அப்ப எனக்கு மல்லி தான் தேவதையா? வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு உதவியை செஞ்சிருக்காங்க. என் வெண்பாவை காப்பாத்தி என்கிட்ட சேர்த்திருக்காங்க. அவங்கள ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாம போயிடுச்சேடா. எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு நேர்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய விருந்தே வச்சிடலாம். ஓகே? டன் டாடா. செல்லம். இப்ப என் பொண்ணு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. நான் அவ அம்மாவை பத்தி சொல்ல போற விஷயத்த எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியலையே. அதை தாங்கிற மனசு நீதான் அவளுக்கு கொடுக்கணும் ஆண்டவா. வெண்பா. என்ன டாடா? டாடா, உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். போங்க டாடா, நீங்க உங்களையே என்னையே வச்சுதான் கதை சொல்லுவீங்க. அது போரிங் டாடா. இது அப்படி இல்லடா, இது அம்மா கதை. கதையில நீங்க, நான், அப்புறம் அம்மா 3 பேரும் இருப்போமா? அப்படி இல்லடா, இந்த கதையில நீ நானும் மட்டும்தான் இருப்போம். ஏன் டாடா, கதையிலயும் அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களா? ஆமா, என் செல்லக்குட்டியோட அம்மா மட்டும் இல்ல,
டாடாவோட அம்மா கூட சாமி கிட்ட தான் போயிருக்காங்க. மல்லியாண்டி கூட அவங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அம்மா எந்த சாமி கிட்ட போயிருக்காங்க டாடா? அந்த சாமி கிட்ட திரும்ப கேட்டா அம்மாவை அது தராதா? சொல்லுங்க டாடா, அம்மாவை தராதா? இப்போ நான் சொல்ல போற விஷயத்த வெண்பா கேட்டு அழக்கூடாது, ஃபீல் பண்ணவும் கூடாது. எனக்கு டாடா இருக்காங்கன்னு நினைச்சுக்கணும். அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்கன்னு சொன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. இறந்துட்டாங்கன்னா என்ன டாடா? நம்ம வீட்ல டாமி இறந்து போச்சு அந்த மாதிரியா? ஆமாண்டா. அப்ப டாமி மாதிரி இனிமே அம்மா வரவே மாட்டாங்களா? என்னால உங்களை பார்க்கவே முடியாதா? இனிமே எனக்கு அம்மாவே இல்லையா டாடா? ஆமாண்டா. கவலைப்படாதடா, டாடாவே உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், சரியா? வெண்பா, அம்மா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. வாங்க டாடா வீட்டுக்கு போலாம். வெண்பா, 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 போலாமா? என்ன பாக்குற? இதான் இவ்ளோ நாள் நமக்கு சோறு போட்டது. இதுக்கப்புறமும் இந்த பள்ளிக்கூடம் தான் நம்மள காப்பாத்தும். உனக்கெல்லாம் டீச்சர் வேலை கொடுத்துருக்காங்க. தெருவுல இருக்கிற கல்லு கூட கெக்க பெக்கன்னு சிரிக்கும். நீதான் அந்த நன்றிய மறந்து என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டியே. இதுக்கப்புறமாவது புத்தியோட நடந்துகிட்டு பொழைச்சுக்கிற வழிய பாரு. வா. ஹை டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். என்னோட டான்ஸ் கிளாஸ் டீச்சர். ஏய் ஏய், இங்க என்ன பண்றீங்க? எல்லாம் வெளியில போங்க. சொல்லிட்டே இருக்கேன், போங்க. டீச்சர் டீச்சர்னு சும்மா தேவையில்லாம. மல்லி, மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்க? வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆமா, இவங்களை வேலைக்கு சேர்த்துட்டு தான் மறு பேச்சு. ஏமா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி உங்க வேலைக்கு நீங்களே உழ வச்சுக்காதீங்க, புரியுதா? இந்த பொண்ணு பண்ண காரியத்துக்கு அந்த ஆள்கிட்ட நான் அற வாங்கினேன். அம்மா, உன் மேல அந்த கரஸ்பாண்டன்ட் செம்ம கோவத்தில் இருக்காரு. அவரை பார்த்ததும் சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்துரு. ஐயா, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேளு. ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னு வையே, அவர் இன்னும் மன்னிப்பாரு. இல்லன்னா ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. அத அந்த பொண்ணு சொல்லணும்ல, நீ ஏமா சொல்ற? இந்த பொண்ணை பார்த்தா மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியலையே, ஒரு மாதிரி திமிரால நிக்குது. அப்படியெல்லாம் இல்ல சார், மன்னிப்பு கேப்பா. ஏய், சார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேப்பேன்னு சொல்லுடி. கேக்குறேன் சார். நீங்க மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிக்கணும்ல. சார் சார் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படியாவது எங்களுக்காக எடுத்து சொல்லி. சார் வரட்டும், மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மல்லி, நான் வெளியில இருக்கேன். பாரு, எல்லாரையும் எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கேன்னு பாரு. இங்க பாரு மல்லி, நம்மள விட்டுரு. வீட்ல இருக்கிற குழந்தைங்க பசி பட்னியோட இருக்க கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. நீ ஒழுங்கா நடந்துகிட்டா இந்த வேலை கிடைக்கும்.
என்ன சொல்ற? அண்ணி, நான் போய் குழந்தைங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, பெரிய வாத்தியார் வந்துட போறாரு. உடனே வந்துடுறேன். இதை எடுத்து வச்சுட்டு அரிசி கழுவி போடு. டைம் ஆகுது. சரி. நான் அரிஞ்சுக்கிறேன். ஏய், என்ன பண்ற? முடியலக்கா. என்னன்னு சொல்லு. அக்கா, நாத்தம் குடல புடுங்குதுக்கா. என்னமோ இன்னைக்கு தான் புதுசா அரிசி கழுவுற மாதிரி சொல்ற. இன்னைக்கு கொஞ்சம் நாத்தம் ஜாஸ்தியா இருக்குக்கா. என்னடி பண்றது? பிள்ளைங்க நல்லபடியா சாப்பிட்டு படிக்கணும்னு கவர்மெண்ட் சாப்பாடு போடுறாங்க. ஆனா அந்த கரஸ்பாண்டன்ட் அதை எடுத்துட்டு போய் வெளியே நல்ல விலைக்கு வித்துட்டு புழுத்து போன அரிசியில பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட சொல்றாரு. பச்சை பிள்ளைங்களுக்கு இதை ஆக்கி போட்டா நமக்கு பாவம் பிடிக்காதாக்கா? பாவ புண்ணியம்லாம் பார்த்தா நமக்கு உயிர் முக்கியம் இல்லையா? இத பத்தி பேசுறது தெரிஞ்சாலே அந்த ஆளு கொன்னு போட்டுருவாரு. வந்தம்மா சொன்னதை செஞ்சம்மான்னு போயிட்டே இரு. அடுத்த வீட்டு பிள்ளைங்களுக்காக கவலைப்பட்டினா உன் வீட்டு பிள்ளைங்களுக்கு வயிறு காஞ்சி போயிடும். சீக்கிரம் சீக்கிரம் வேலையை பாரு. வெண்பா, வெண்பா, டாடா கூட ஊர் சுத்த போயிட்ட. இப்ப ஹாப்பி தானே? என்ன நல்லா சாப்பிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். தாத்தாவுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என்னாச்சு வெண்பாக்கு? பதிலே சொல்லாம போறா? குழந்தை இப்படி இருக்கவே மாட்டாளே. விஜய், ஒரு நிமிஷம். அப்போ வெண்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? அம்மா இறந்துட்டா, இனிமே வரவே மாட்டான்னு தெளிவா சொல்லிட்டு வந்திருக்க. அதுக்கு அவ என்ன சொன்னா? எப்படி ரியாக்ட் பண்ணா? என்ன ரியாக்ட் பண்ணானே தெரியலம்மா. அப்ப எனக்கு அம்மா கிடையாதா, அவ்வளவுதானா, அம்மா இனிமே வரவே மாட்டாங்களான்னு கேட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏறிட்டா. அதுக்கப்புறம் அவ எதுவும் பேசலம்மா.
அப்படியே அமைதியா இருந்த. என்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியலம்மா. அவ என்ன ஃபீல் பண்றானே தெரியல. ஒருவேளை அவ தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். எப்படி சரியாகும் நினைக்கிற விஜய்? வீட்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி நடந்து வர குழந்தையா அவ. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இப்ப சொல்ல வேணா, கொஞ்சம் பொறுன்னு சொன்னா இல்லையா? அவ்வளவு அவசரம் எதுக்கு? அவ வயசுக்கு அதிகமா கஷ்டப்பட்டவ. அதுல இருந்து அவ இன்னும் மீளல. இத வேற சொல்லிட்டேன். எப்படி தாங்குவா குழந்தை? என்னால இதை ஏத்துக்கவே முடியல விஜய். நான் சொன்னதை நீ கேட்கலையேங்கிற வருத்தம் இல்லை எனக்கு. நான் சொல்லியும் இந்த தப்ப தடுக்க முடியலையேன்னு கவலைதான் எனக்கு. வெண்பா மேல நீ வச்சிருக்கிற பாசமே அவளை கஷ்டப்படுத்துதேங்கிற வேதனை தான் எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கிட்டா வெண்பா உன் எதிர்பார்ப்புக்கு மாறாதான் நடந்துப்பா. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பால்வாசமே ஆகாசமே உனக்கு இருப்பேனடி. கண்ணே கானமே காந்தமே துளியில் துங்கடி தங்கமே.